قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم مسلمون. அன்புகனிய சகோதர சகோதரர்களே, கம்பம் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக தினம்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்லீஸ் இருக்கானே சைத்தான், அவன் எங்க அவனுடைய சிம்மாசனத்தை விரிக்கிறான் அப்படின்னா கடல்ல தான் விரிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கடல்ல அவனுடைய சிம்மாசனத்தை உருவாக்கி அங்கிருந்து அவனுடைய தோழர்களுக்கு கட்டளை இடுகின்றான். அங்கே போய் கெடு, இங்கே போய் கெடு, இங்கே போய் குழப்பத்தை ஏற்படுத்துன்னு சொல்கிறான்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த இப்லீஸ் இருக்கான சைத்தான், அவனுக்கு ரொம்ப பிடித்தமான ஆடு அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை ஏற்படுத்துகிறானே அவன் தான் இப்லீஸுக்கு பிடிச்சவனா. கணவன் மனைவிக்கு பார்த்தீங்கன்னாக்க எப்போ பார்த்தாலும் சில இடங்கள்ல எங்கேயுமே சச்சரவு ஏற்படாது. கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கொருக்க சச்சரவு வந்துட்டே இருக்கும். அது காரணம் என்னன்னா சைத்தான் அவருடைய உள்ளத்துல குழப்பத்தை ஏற்படுத்துறான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொன்னா அந்த செய்தியை நீங்க ஆய்வு செஞ்சு பார்த்தா பலவிதமான அர்த்தங்கள் அதுல இருக்கும். நம்ம இன்னைக்கு பாக்குறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இப்லீஸ் தன்னுடைய சிம்மாசனத்தை கடல்ல அமைச்சுக்கிட்டான்னு சொல்லி நம்ம பாக்குறோமே. இதை நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா, நீங்க தர்காக்கள் இருக்குதே, இந்த தர்காக்கள் இருக்கிற இடம் பூரா பாத்தீங்கன்னா எல்லா இடமுமே கடற்கரையாக தான் இருக்கும். ஹஜரபாத் தர்கான்னு சொல்லி பம்பாயில் இருக்குது. அந்த தர்காவை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பகல்ல ஊரா அது விரிச்சிருக்கும், கடலை வெளிவிட்டுருக்கும், இரவுல அது மூடிடும், ராத்திரில யாருமே போக முடியாது, அதனால இரவுல அங்கே தங்க மாட்டாங்க, அந்த தர்கா ஃபுல்லா தனியாக வந்துடும், பகல்ல பூரா போயிடும், பெரிய அற்புதம் மகான் அற்புதம்னா சொல்லுவாங்க. அந்த மாதிரி செட்டப்புல அது கட்டப்பட்டிருக்கு. நீங்க கடற்கரை பார்த்தீங்கன்னா கடல் உள்வாங்கும் வெளியே வரும், கடல் உள்வாங்கும் வெளியே வரும். இந்த சூரியன் எப்படி மாத்தி மாத்தி நமக்கு வெளிச்சம் தருதோ அந்த மாதிரி கடல் என்ன செய்யும் அப்படின்னா கடல்ல உள் வாங்கிக்கிறோம். பகல் நேரத்துல உள்வாங்கும், சில நேரத்துல வெயில் நேரத்துல இரவு நேரத்துல உள்வாங்கும். இந்த செட்டப்புல கட்டப்பட்டிருக்கிறது தான் அந்த தர்கா. அந்த தர்காவுக்கு அப்படி ஒரு அற்புதம்லாம் இல்லை. கடற்கரையில இரவுல கடல் உள்வாங்கும், பகல்ல வெளியே வரும். இது ஏத்தமான சொல்லி இதை பெரிய மகானுடைய அற்புதம் சொல்லுவாங்க. அதே மாதிரி நாகூர் இருக்குதே, இது எங்க இருக்குது? கடற்கரையில் இருக்குது. அதே மாதிரி ஏறுவாடி இருக்குதே, அது எங்க இருக்கு? அது கடற்கரையில் தான் இருக்குது. இந்த ஆத்தங்கர பள்ளிவாசல் இருக்குதே, அது எங்க இருக்குது? அது கடற்கரையில் தான் இருக்குது. இந்த பீமா தர்கா இருக்குதே, அது எங்க இருக்குது? திருவனந்தபுரத்துல, அது கடற்கரையில் தான் இருக்குது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷைத்தான் இப்லீஸ் அவனுடைய சிம்மாசனத்தை கடலில தான் அமைச்சுக்கிறான் அப்படிங்கிறத நம்ம வெட்ட வெளிச்சமா அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படிங்கிறத இதை வச்சே நம்ம என்ன செஞ்சலாம், ப்ரூவ் பண்ணிடலாம். அப்போ இந்த தர்காக்கள் என்னைக்கு இருந்துச்சு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்கா இருந்துச்சா? தர்கா வழிபாடு என்பது இஸ்லாத்துல குழி தோண்டி புதைக்கப்பட்ட செய்தி. நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா எந்த நபிக்குமே கபர் இருக்காது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு இறுதியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் நீங்க பார்த்திருப்பீங்களா? ஹஜ்ஜுக்கு போனவங்க, உம்ராக்கு போனவங்க தந்தரையாத்தான் இருக்குமே தவிர கபர் கட்டப்பட்டிருக்கிறார். ஆக இந்த தர்காக்கள் மூலியமா போய் இன்னைக்கு மக்கள் நாசமாகக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அன்புக்கினிய சகோதர சகோதரர்களே, இந்த தர்காக்களை தகர்த்தெறிந்து அல்லாஹ்ட்ட மட்டும் உதவிடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ஸல்லல்லாஹு தஆலா உங்களை என்னை ஆக்கி வாண்டு கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.